ஒரு முழு ஸ்பீச்சை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதுன்னு பிரித்து அதை சொல்கிறது தான் நியாயம். வெறுமனே நெகட்டிவை மட்டும் சொல்கிறது அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் அஜெண்டாவை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி போயிடுங்க. ஸோ இந்த மீடியாவில் பேசும்பொழுது அவர் என்ன பேசினார் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறதை விட அவர் என்ன பேசலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நிறைய வீடியோஸ் வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாநாடை பொறுத்த அளவில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறணும். முன்னாடி எந்துவா இருக்கிற அப்படியே ஆர்ப்பரிக்கக்கூடிய இளைஞர்களை போர் அடிச்சிடாம அதே உற்சாகத்தோட வச்சு பேச்சை முடிக்கிறாங்க பாருங்க. அதுவே பிரில்லியண்டான மூவாக தான் நான் பார்க்குறேன். மிஸ்டர் விஜய் ஒன்றும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் கிடையாது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்ட்டு மைக்கை பிடிச்சி நிற்கிற எல்லாரையும் கட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய பேச்சாளர் கிடையாது. இப்போதான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து முன்ன வச்சு வந்துகிட்டு இருக்காங்கல. இப்போ ஒரு 1/2 hour கவர் பண்ணி மக்களை அப்படியே உற்சாகப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதே நல்ல ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கான்டெம்பரரி இஷ்யூஸை டச் பண்ணாமல் போனது ஒரு குறையாக இருந்தாலும் கூட ஃபிஷர்மேன்ஸை ஆதரிச்சது, இன்னும் டைரக்டாக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆளக்கூடிய பிஜேபி டிஎம்கேயை அப்போஸ் பண்ணி ஒரு டாக், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதே ஒரு பிரேவான மூவ் தாங்க. இதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். ஆனால் இதில் நம்ம ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. பிஜேபி ஆர்எஸ்எஸ் அட்டாக் பண்ண அளவுக்கு காங்கிரஸ் அட்டாக் பண்ணலை. கொள்கை எதிரி அப்படிங்கிறவங்க எந்த காலத்திலும் ஒன்றாக பயணிக்க சரியா வரமாட்டாங்க. ஆனால் அரசியல் எதிரி அப்படின்னு வந்துட்டா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது நம்மளால எதிர்கட்சியாக இருக்க முடியும். டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருந்தால் டிவிகேயினால் எதிர்கட்சியாக செயல்பட முடியும். அதை நிறைவேற்றுறதுக்காக காங்கிரஸை மீடியேட்டரா வச்சு அவங்களால அலைஸை ஏற்படுத்த முடியும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதனால டிஎம்கே எந்த அளவுக்கு சாடப்பட்டதோ அதே அளவுக்கு டிஎம்கேயினுடைய அலைஸா இருக்கிறாங்கல்ல பிற கட்சிகள், அவர்கள் அவர் சாடவே இல்லை. இது முழுக்க முழுக்க டிவிகே கட்சியை சார்ந்தவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு மாநாடு தான். சவுத்துல நாங்க கவர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சு மக்களை ஒண்ணு சேர்த்த மாதிரி இருந்துச்சு. இனிமேல் என்ன இந்த மாநாடு அப்படிங்கிறது 2026 எலெக்ஷனுக்கு நல்ல ஒரு வித்தை அமைச்சு கொடுக்குமா, நல்ல ஒரு ஃபியூச்சர் அமைச்சு கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது கேள்விக்குரிய விஷயம். ஏன்னா இன்னும் டைம் இருக்குங்க. லாஸ்ட் மினிட்ல கூட எல்லாமே மாறும். இந்த பொலிட்டிக்கல் கேம் இருக்கு, இதை யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு மட்டும் தெரியும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த கேமை எப்படி பிளே பண்ணணும்னு. ஸோ இப்போ மிஸ்டர் விஜயை பொறுத்த அளவுல நல்ல ஃபீட்பேக்கோட இருக்கிறாரு. ஆல்ரெடி அவர் மக்களுடைய மனசுல ஒரு நல்ல இடத்த பிடிச்சிட்டாரு. பட் அது இன்ஃப்ளூயன்ஸ், அதெல்லாம் மேனேஜிங் கெப்பாசிட்டி இவருக்கு இருக்குங்கிறத மக்கள் நிர்ணயிச்சு அவங்களுக்கு ஓட்டு போடுற அளவுக்கு அதை மாத்துறது மிஸ்டர் விஜய் கையில தான் இருக்குது.